ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மஞ்சூரியன் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸுக்கு இப்போ நம்ம ஒயிட் ரைஸோடு இதை வச்சு சர்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஒயிட் ரைஸ் வித் மஞ்சூரியன் பேஸ். இது இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஒருத்தவங்களுக்கு தயிர் சாதம் சாப்பிட வைக்கிறது தான். இந்த தயிர் சாதத்தை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த வெள்ளையாக இருக்கிறது. சில பேருக்கு தயிர் வந்து அலர்ஜின்னுவாங்க, லாக்டோஸ்ன்னுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அதனால் அந்த தயிர் சாதம் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதை சாப்பிட வைக்கிறதுக்கு டெம்ப் பண்ணணும், ஏதோ ஒன்று செஞ்சு அவங்கள வந்து சாப்பிட வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மஞ்சூரியன் பேஸ், ஓகேங்களா, அப்படி இருக்குங்க. அது எப்படியாப்பட்டவங்களும் ஒரு தடவையாச்சும் டேஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த டிஷ் எங்களுக்கு யாரோ கற்றுக் கொடுத்தாங்க, தட் யூனிவர்ஸ், அவங்களுக்கு நன்றி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காம வீடியோ பாருங்க. இதனுடைய ஒரிஜினல் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த மஞ்சூரியனுடைய வீடியோ நான் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். செய்துட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்டை போடுங்க. இதில் வந்து நீங்கள் எந்த வேணாலும் நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஒரு வாரம் வச்சாலும் கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் இவ்வளோண்டு நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு வாரம்லாம் வராது, டக்குன்னு காலியாயிடும். ஆமாம், எந்த ஒரு சாப்பாடு பதார்த்தமும் நீங்கள் வந்து அன்னைக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்படியே சாப்பிட்டோன்னா அதில் இருக்கிற ருசி தனி. அதாவது நான்வெஜ் இது பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த குழம்பு ஐட்டம்லாம் வந்து 2 நாள் வச்சாதான் அது வந்து நல்லா ஊறும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை பற்றி ரொம்ப ஐடியா. இப்போ வந்து காரக்குழம்பு கூட நீங்கள் வந்து 2-3 நாள் வைக்கலாம். காரக்குழம்பு கூட நல்லா இருக்கும். இது வந்து செய்து எங்களுக்கு 1 நாள் தான் ஆச்சு, பட் நாங்கள் கம்மியாக தான் செஞ்சோம். சரி, மீதி இருக்கிறத நம்ம சாப்பிட்ருவோம், எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாதான் நல்லா இருக்கும். முக்கியமாக நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஆமாம், இதில் வந்து நம்ம எந்த அடிஷ்னல் மிக்ஸும் பண்ணல, அப்படியே நான் வந்து போட்டிருக்கேன். எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங்லாம் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் தெரியாது. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.